ஹாய் ஹலோ மக்களே! நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெஸ்ட் பெர்ஃபார்மர் இந்த டாஸ்க் வந்து இன்னைக்கு நடந்துச்சு. ஸோ சொல்லப்போனா இந்த டாஸ்க்ல வந்துட்டு எனக்கு ரொம்பவே கடுப்பேத்துனது வந்து யாருன்னா, பலரும் இருக்கிறாங்க. அவங்கள்ல வந்து எஃப்ஜே தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் சொல்லப்போனா ப்ரோமோலயும் அவர் தான் கொண்டு வந்து காட்டிக்கணும். சொல்லப்போனா அமித் சார்ட்ட வந்துட்டு எஃப்ஜே வந்துட்டு செஞ்ச செயல், அதாவது அவர்ட்ட கதைச்சது எல்லாம் எனக்கு மேலேயே ஒரு கோபமா இருந்துச்சு. அமித் சார் மாதிரி நல்ல கேரக்டர் அந்த ஷோவுல நான் இப்போதைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸா பார்க்குறேன். பல பேருக்கும் அவர் பிடிச்சிருக்கு. வெளியிலேயும் அவங்கள ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்பவே சாஃப்ட் கேரக்டர். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு எதர்ச்சியா வந்துட்டு ஒரு கார்னிவல், அதாவது இந்த டாஸ்க்ல வந்துட்டு இந்த ராகா ஓகோடல்ல வந்துட்டு நடந்ததில கார்னிவல் ஐடியா வந்துட்டு குடுத்தது வந்துட்டு எஃப்ஜே. ஸோ அந்த வந்துட்டு அதுக்கு எல்லா கெஸ்ட்டுமே வந்துட்டு பாராட்டு பண்ணீங்க. அந்த பாராட்டு வந்துட்டு அமித் சார் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலயே அவருக்கு மேல அந்த கிரெடிட்ட நீ எடுத்துட்டேன்னு சொல்லி ஒரு கோவம். அத தாண்டியும் வந்துட்டு எங்களுடைய அதாவது வந்துட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மரா வந்துட்டு யார் பண்ணியிருக்கிறாருன்னா, எங்களுடைய டாக்டர் திவாகர் வந்து ஏற்கனவே கடுப்புல பயங்கரமா என்னை விமர்சிச்சிருக்காரு. நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறான், ஒண்ணும் செய்றான் இல்ல, அப்படி இப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள அவங்க மேல வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த விமர்சனங்கள்ல அவர் ஏற்கனவே வந்து பயங்கர கோபத்தில் டாக்டர் திவாகர் மேல இருக்கைக்க, கரெக்ட்டா இவரும் வந்து மாட்டிக்க, இவரையும் வச்சு சம்பவம் பண்ணி விட்டார் எஃப்ஜே. சொல்லப்போனா இது வந்துட்டு எஃப்ஜே வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்காம போய் கொண்டிருக்குது. இந்த முறை இத பத்தி உங்களோட கருத்து என்ன? தேங்க் யூ காய்ஸ்.